வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா என்ன பார்க்காம போறாளே சந்திரிக்கா. இந்த பாடல் வெளிவந்த பொழுது இது யாருடைய குரல் என்று இசை வட்டாரத்தில் அனைவரும் பேசிக்கொண்டனர், கேட்டுக்கொண்டனர். காரணம் அந்த பளீர் என்ற வந்த வார்த்தைகள். சென்னை மியூசிக் அகாடமியில் படித்து பட்டம் பெற்ற பிறகே நான் பாட வருவேன் என்று அதன் பிறகு இசைத்துறைக்கு வந்தவர். தஞ்சாவூர் மண்ணு எடுத்து தாமிரபரணி தண்ணிய விட்டு இந்த பாடலை பாடியதற்காக அந்த ஆண்டின் மிகச்சிறந்த பாடகர் என்ற விருதினை தமிழக அரசிடமிருந்து பெற்ற பாடகர் இவர். ஆரம்பத்தில் உதவி இசையமைப்பாளர், அதன் பிறகுதான் பாடகரானார். தமிழ் இசைத்துறை சற்று திரும்பி பார்த்தது இந்த குரலை, இவரை யார் என்று. 1000க்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களை பாடியிருக்கின்றாராம் இந்த பாடகர். இவர் தானே கம்போஸ் செய்து வைத்திருக்கும் பாடல்கள் ஏராளம். இந்த குரலை முதலில் கண்டுபிடித்த இசையமைப்பாளர் யார் என்றால் தேவாதான். இவர் பாடும் பொழுது நறுத்தரித்தார் போல் வார்த்தைகள் வருமாம். தேனிசை தென்றல் தேவாவின் புகழாரம் இது. வேறு யாருமல்ல நேயர்களே, அவர் திரு கிருஷ்ணராஜ் அவர்களைத்தான் நாம் இந்த வீடியோவில் காணப்போகின்றோம். சினிமாவில் அவர் எத்தனை பாடல்கள் பாடியிருக்கின்றார், அவர் சந்தித்த ஏற்றம் இறக்கங்கள் என்ன, அதீத திறமைகள் இருந்தும் சுடர் ஒளி விட முடியாததற்கு காரணம் என்ன என்பதையெல்லாம் இந்த வீடியோவில் காண்போம் நேயர்களே. ஸ்கிப் செய்யாது முடிவு வரை பாருங்கள். சேலம் மாவட்டம் தான் இவருக்கு சொந்த ஊர். ஆரம்ப காலகட்டங்களில் மேடை கச்சேரிகள் நிறைய செய்து கொண்டிருந்திருக்கின்றார். கச்சேரிகளில் மிகப்பெரிய பாடகர்களின் குரல்களை அவர்களுடைய குரலை இமிட்டேட் செய்யாமல் தன் குரலில் சொந்த குரலில் பாடியிருக்கின்றார். சினிமாவில் மிகப்பெரிய பாடகராக வர வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அதற்கான அடிப்படை தகுதியை பெற்ற பிறகே சினிமாவுக்கு செல்ல வேண்டும் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருந்திருக்கின்றார். சென்னை இசைக்கல்லூரியில் மிகச்சிறந்த மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கிருஷ்ணராஜ் அவர்கள். அதை கேள்விப்பட்ட தேனிசை தென்றல் தேவா இவரை சினிமாவிற்கு பாட அழைப்பு விடுவிக்கின்றார். அப்படி பாடிய இவருடைய முதல் பாடல் தான் பாடகர் கிருஷ்ணராஜ் அவர்கள் பிறந்த நாள் ஒரு நோட்டபிள் டேட். ஆம், 25/12/1951 கிறிஸ்துமஸ் தினத்தன்று தான் இவர் பிறந்திருக்கின்றார். இவரது சொந்த ஊர் வேம்படித்தலம், சேலம் மாவட்டத்தில் உள்ளது. கிருஷ்ணராஜ் ஆரம்ப கல்வி பயின்றது போனது வந்தது எல்லாம் அந்த வேம்படித்தலம் என்கின்ற கிராமத்தில் தான். 1996 வெளிவந்த திரைப்படம் இது. காதல் கோட்டை. அகத்தியனுக்கு மிகப்பெரிய பெயரை வாங்கி தந்த படம். அந்த படத்தில் தேவா தான் இசையமைக்கின்றார். வித்தியாசமான பாடல்களை வித்தியாசமான குரல்களில் கொடுக்க ஆசைப்படுகின்றார். அந்த வகையில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் கிருஷ்ணராஜ் தேவாவால். இந்த பாடல் பட்டி தொட்டி அத்தனை இடங்களிலும் ஒலிக்கின்றது. இவரது குரல் ஒரு தடிமமாகவும் இல்லாமல் மெலிதாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஒரு குரலாக இருந்ததனால் அனைவராலும் வரவேற்கப்பட்டது. 1984 இவர் தனது இந்த இசைக்கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்துவிட்டார். இந்த பாடலை முதலாக சினிமாவில் பாடியது 1997. இடைப்பட்ட 13 ஆண்டுகளில் அவர் என்ன செய்தார் என்றால், பக்தி பாடல்கள் பாடுவதில் கவனம் செலுத்தி இருக்கின்றார் கிருஷ்ணராஜ். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகளில் 1000க்கும் மேற்பட்ட பக்தி பாடல்களை பாடியிருக்கின்றார். அந்த பெரும்பாலான பாடல்களுக்கு அவர் சொந்தமாகவே மெட்டமைத்தார் என கூறப்படுகிறது. பக்தி பாடல்களை பாடிக்கொண்டிருந்த கிருஷ்ணராஜ் எவ்வாறு இம்மாதிரியான ஃபோக் சாங் பாடுவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது ஒரு சுவையான கதை. பல்வேறு இசைக்குழுக்களில் பக்தி பாடல்களையும் சினிமா பாடல்களையும் பாடிக்கொண்டிருந்த கிருஷ்ணராஜ் இசை அமைப்பாளர் தேவாவின் கண்களில் பட்டிருக்கின்றார். தேவாவின் சகோதரர்களில் ஒருவர் தான் கிருஷ்ணராஜை தேவாவிடம் அறிமுகப்படுத்தியதாகவும் கூறப்படுகிறது.
இவரது இந்த குரல் இந்த பாடலுக்கு நிச்சயம் பொருந்தும் என்று கணக்கிட்டிருக்கின்றார்கள் சகோதரர்கள், அதாவது தேவா மற்றும் சகோதரர்கள். உடனே இவரை பாட வைத்து விட்டார்கள். கிருஷ்ணராஜ் அவர்களுக்கு தொடர்ந்து வாய்ப்பு தரப்பட்டாலும் பக்தி பாடல்கள் பாடுவதில் தான் அவர் அதிகமாக ஆர்வம் செலுத்தியிருக்கின்றார் என்றும் செய்திகள் சொல்கின்றார்கள். ஸ்வரங்களை வாசித்து காட்டியவுடன் எளிதில் புரிந்து கொள்ளும் பாடும் ஒரு மனோபக்கம் உள்ளவர் கிருஷ்ணராஜ் என்று கூறுகின்றார் தேவா. கர்நாடக சங்கீதத்தில் மிகுந்த ஞானம் பெற்றதற்கு காரணம் அந்த இசை கல்லூரியில் சிறந்த மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டதும் மட்டுமே காரணமல்ல, ராமானுஜம் என்கின்ற இசை அமைப்பாளருடன் சேர்ந்து பணியாற்றி இருக்கின்றார். அதனால் மெட்டை அமைப்பதிலும் சரி, அந்த மெட்டை உள்வாங்கி பாடுவதிலும் சரி, அவர் திறமை மிக்க மனிதராக திகழ்ந்திருக்கின்றார் கிருஷ்ணராஜ். கிருஷ்ணராஜ் அவர்கள் அடுத்தடுத்து என்னென்ன சூப்பர் ஹிட் சாங்ஸ் பாடியிருக்கின்றார் என்பதை ஒவ்வொன்றாக பார்ப்போம் நேயர்களே. தமிழக அரசின் விருது பெற்ற பாடல் இது, அனைவரும் அறிவோம். 1997 வெளிவந்த ஒரு வெற்றி படம் தான் பொற்காலம். முதலில் இந்த பாடலை ஒரு ட்ராக் எடுத்திருக்கின்றார்கள். அதன் பிறகு இதை யாரை வைத்து பாட வைக்கலாம் என்ற ஒரு குழப்பம். அந்த தருணத்தில் கிருஷ்ணராஜ் பெயரை முன்மொழிந்தது தேவாவின் இசைக்குழுவில் வாசித்துக் கொண்டிருந்த ஒரு இசைக்கருவி கலைஞன் சொன்னதுதான். பாடல் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது. அது மாத்திரமல்ல, தமிழக அரசின் விருதையும் பெற்று தந்தது. இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சேரனின் கைவண்ணம் இந்த படத்தில் மிக தெளிவாக தெரியும். காரணம், பாடல் காட்சிகள் ஒவ்வொன்றும் பிக்சரைசேஷன் மிக அருமையாக இருக்கும். இந்த பாடல் குறித்து மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், சிங்கப்பூர் நாட்டின் 6வது ஜனாதிபதி SR நாதன் அவர்கள் மறைந்த பொழுது ஈமச் சடங்கின் பொழுது இந்த பாடல் ஒளிபரப்பப்பட்டதாம். காரணம், இந்த பாடல் அவருக்கு மிகவும் பிடிக்குமாம். தாமிரபரணி தண்ணிய விட்டு இந்த பாடல் காட்சிகளில் நடித்த முரளி ஆகட்டும், அதுபோல மீனாவாகட்டும், முரளியின் தங்கையாகட்டும், அதுபோல கிரேன் சங்கர், ஒவ்வொருவரும் இயல்பாக நடித்திருப்பார்கள். நடிப்பை மிக பிரம்மாண்டமாக வாங்கியிருப்பார் இந்த திரைப்படத்தின் இயக்குனர் சேரன் அவர்கள். மிக நேர்த்தியாக பாடியிருப்பார் கிருஷ்ணராஜ். ஒரு செமி கிளாசிக்கலி ஒரு ஃபோக் என்பார்கள் இந்த பாடலை. நிறைய நேரம் எடுக்கவில்லை இந்த பாடல் பதிவு செய்யப்படும் பொழுது. பாடும் பொழுதே இந்த பாடலில் உள்ள சில ஸ்வரங்களை எல்லாம் மாற்றிக்கொண்டார்களாம். இது பொம்மை இல்ல உண்மை. அது ஒரு காரணமாக கூட இருக்கக்கூடும் இந்த பாடல் மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆனதற்கு என்கின்றார்கள் இசை வட்டாரத்தினர். பாடல்களை மிக அழகாக உச்சரித்து பாடக்கூடியவர் கிருஷ்ணராஜ் என்ற ஒரு புகழாரம் உண்டு இவருக்கு. அதுபோல பிர்கா தேவையான இடங்களில் தான் வைப்பார். மற்ற இடங்களில் இசையமைப்பாளர் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் கட் செய்து பாடுவார் என்றெல்லாம் சொல்கின்றார்கள் இவரை பற்றி. கிருஷ்ணராஜ் அவர்கள் பாடிய இந்த பாடலை பாருங்கள். முன்னருகே நான் இருந்தால் என்கின்ற படம் இது 98 வந்த திரைப்படம். தேவாதான் இசை. இவருக்கு இவர் தானாக சென்று இசையமைப்பாளர்களிடம் வாய்ப்பு கேட்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு உண்டு இவருக்கு. இசை அமைப்பாளர்கள் தன்னை அழைத்தால் ஒழிய இவராகவே வாய்ப்பு கேட்டதில்லையாம் யாரிடமும். என்ன அதிசயம், எல்லோரும் அப்படித்தானே என்று கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. மிக திறமையான பாடகர்கள் அதிக பாடல்கள் பாட முடியாமல் போனதற்கு இதுவும் ஒரு காரணம். ஆனால் AR ரஹ்மான் இவரை அழைத்து ஒரு பாடல் கொடுத்திருக்கின்றார். அருமையான பாடல். 99 வந்த திரைப்படம் என்று நினைக்கின்றேன், தாஜ்மஹால். அந்த பாரதி ராஜாவின் மகன் நடித்த படம். இங்கு முத்தாய்ப்பு என்னவென்றால் AR ரஹ்மான் இசை. AR ரஹ்மான் இசையில் முதலில் பாடுகின்றார் கிருஷ்ணராஜ். கிருஷ்ணராஜ் இதை அருமையாக பாடியிருக்கின்றார் என்று சொல்வதை விட AR ரஹ்மான் மிக அற்புதமாக வேலை வாங்கியிருப்பார். அற்புதம். இந்த பாடல் பதிவிடப்படும் பொழுது ஒரு வேடிக்கை.
ட்ராக் எடுத்திருக்கின்றார்கள், சரியான அவுட்புட் கிடைக்கவில்லை. கிருஷ்ணராஜை வைத்து பிறகு நேரடியாகவே பாட வைத்திருக்கின்றார் என்றெல்லாம் போகும் இந்த பாடல் ஒரு ஹை பிட்ச், ரொம்ப அடுத்த ஆக்டிவ்ல வரும் பாடல் இது என்பார்கள். எந்த போர்ஷனை யார் பாடினார்கள் என்றெல்லாம் இனம் கண்டுபிடிப்பது சிரமம். 3 பாடகர்கள் பாடியிருக்கின்றார்கள் இந்த பாடல். அடுத்து கிருஷ்ணராஜ் என்ன பாடலை பாடினார் என்று பார்ப்பதற்கு முன்னால் இவரை பற்றி ஒரு சிறு குறிப்பு. இவர் ஒரு ஆர்த்தடாக்ஸ் பாடகர். இவர் நிறைய பக்தி பாடல்கள் பாடியிருக்கின்றார் என்று முன்பே சொன்னோம். இவர் ஒரு மொழியில் மட்டும் தமிழ் மொழியில் மட்டும் பாடவில்லை, தெலுங்கு, மலையாளம், கன்னடம் போன்ற மொழிகளிலும் நிறைய பாடியிருக்கின்றார். அந்த பக்தி பாடல்கள் மிகப்பெரிய ஒரு ஹிட்ஸ் கன்னடத்திலும் தெலுங்கிலும் வெளியாகியுள்ளன என்றெல்லாம் கூறப்படுகிறது. அடுத்து இங்கு தமிழ் திரை இசை பாடலில் என்ன பாடல் என்று பார்ப்போம் நேயர்களே. 97 தான் சிற்பியின் இசையில் பாடிய பாடல் இது. ஆமா, சிற்பியினுடைய இசை நன்கு தெரியும். இந்த பாடல் நல்ல ஹிட் ஆனது. சுஜாதா மன் இணைந்து பாடியிருப்பது. அவருடைய குரலை பாருங்கள். சுஜாதா மோகன் என்கின்ற பாடகி, அனைவரும் அறிந்த பாடகி. அவருடைய குரல் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஒரு ஷார்ப் பேஸ் இரண்டும் கலந்து பாடுவார். சரணத்தில் போகும் பொழுது, மேலே செல்லும் பொழுது அவர் எஸ்பிபியை போல தன் குரலை இழைத்து காண்பிப்பார். சப்தம் போட மாட்டார். அதனால் ஒரு சன்னமாக இருக்குமே ஒரு குரல். இவரை பற்றி ஒரு தனியாக வீடியோ காண்போம். அடுத்து இந்த திரைப்படம், ஆமாம், இந்த மூவி, இந்த திரைப்படம் இது சரத்குமார் நடித்த படம். இது தேவயானி சரத்குமார் நடித்த படம். அது பழனிபாறை தான் அந்த பாடலை எழுதியிருப்பார். அடுத்து என்ன பாடலை பாடினார் கிருஷ்ணராஜ்? படம் பார்வை ஒன்றே போதுமே என்பது. இதில் குணால் என்கின்ற ஒரு நடிகர், அதுபோல மோனல் ஒரு ஹீரோயின், 2 பேரும் நடித்த படம். அதில் மோனல் கூட மறைந்து விட்டார் என்பது ஒரு துக்கதர செய்தி. இந்த பாடலுக்கு இசை தந்தவர் பரணி. மிக ஒரு அனாயாசமாக இசையமைத்திருப்பார் பரணி. பரணி மிகப்பெரிய இசை அமைப்பாளர். என்று அவர் சென்னைக்கு வரும்பொழுது சினிமாவில் ஏதேனும் ஒரு பிழைப்பு பிழைக்கலாம் என்றுதான் வந்தாராம். மிகப்பெரிய இசையமைப்பாளரானது எனது அதிர்ஷ்டம் என்கின்றார் பரணி. இந்த பாடல் மிகவும் ஹிட் ஆனது. இன்னும் சொல்ல போனா கிருஷ்ணராஜ் பாடிய பாடல்களில் ஒரு மிகுந்த ஒரு ஹிட்டுக்குரிய பாடல்களில் இதுவும் ஒன்று. இசை அமைப்பாளர் பரணிக்கு மிகப்பெரிய பெயரை தேடி தந்தது. இந்த படத்தில் 2-3 பாடல்கள் பயங்கர ஹிட். இசை அமைப்பாளர் பரணியை பற்றி ஒரு தனியாக வீடியோ இந்த ஃபியூச்சர் போடுவோம். அதற்கு முன்பு அவரை பற்றி ஒரு சில வரிகள். பரணி அவர்கள் இத்தனை பெரிய இசையமைப்பாளராக வருவார் என்று அவர் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவருடைய இலக்கு அவருக்கு தெரியாமலே அதுவாகத்தான் இருந்திருக்கின்றது. நமக்கு இந்த வீடியோவில் செய்தி கிருஷ்ணராஜ், பாடகர் கிருஷ்ணராஜை பற்றியது. அவருடைய குரலின் இனிமை, அந்த ஷார்ப்னஸ் நீங்கள் கேட்டிருந்திருப்பீர்கள். அடுத்து என்ன பாடலை பாடினார் கிருஷ்ணராஜ் என்றால், நீங்க ரெடியா, ஒரு சக்கை போடு போட்ட பாடல் என கூறலாம். கிருஷ்ணராஜ் அவர்கள் சித்ராவுடன், KS சித்ராவுடன் இணைந்து பாடியிருப்பார். பாடல் பதிவு செய்யப்பட்டு மிக்சிங் ஆன பிறகு இந்த பாடலை கேட்கும்போது பாடியவர்களுக்கே தெரியவில்லை இத்தனை அழகாக இந்த பாடல் அமையும் என்று. மிக பிரம்மாதமாக மெட்டமைத்திருப்பார் சிற்பி இந்த பாடலை. ஆமாம், அவர் திடீரென்று மிக நல்ல ஹிட் சாங்ஸ் ஒரு கண்டினியூலாக சப்சிக்வெண்டா நிறைய தருவார் சிற்பி. அவருக்கு இந்த மூடு வந்த நேரம் அது. சில பாடல்கள் வளைகுடா நாடுகளில் உள்ள பாடல்களை போல இருக்கும். இந்த பாடல் அப்படி அல்ல. இது ஒரு பக்கா தமிழ் பாடல், மிக அருமையான பாடல். இசை அமைப்பாளர் சிற்பியை பற்றி ஏற்கனவே நாம் ஒரு வீடியோ பதிவிட்டுள்ளோம். முழு விவரங்களையும் நீங்கள் அதில் காணலாம். இந்த திரைப்படத்தில் அவர் மெட்டமைத்த அத்தனை பாடல்களும் மிக சிறப்பாக இருந்தன. நமக்கு செய்தி இங்கே கிருஷ்ணராஜை பற்றியது. இன்றைய வீடியோ மிக நன்றாக பாடியிருப்பார் அந்த பாடலை. கிருஷ்ணராஜ் இந்த பாடலை உள்வாங்கி பாடியிருப்பார். மிக அழகாக உச்சரித்திருப்பார். சிற்பியின் பாடல்கள் ஓரளவு ஹிட் ஆகுவதற்கு முக்கியமான காரணம் கடைசி வரை அதை மாடிஃபை செய்வார்கள், பதிவேற்றம் செய்யும் வரை.
ஆக சிற்பி புதுமுகங்களை ஊக்குவிப்பார், அவர் என்கரேஜ் செய்வார். அது ஒரு நல்ல பெயர் சிற்பிக்கு. கிருஷ்ணராஜும் கூட சற்றேறக்குரிய புதுமுகம் தானே. என்றெல்லாம் வரிகள் ஒரு ஹைக்கூவாக இருக்கும். பாடலாசிரியர் யார் என்றால் மணவாய் பொன்மாணிக்கம் என்பவர் தான் இந்த பாடல் வரிகளை எழுதியிருப்பார். மிகவும் வித்தியாசமாக இருக்கும். அடுத்த வரியை பாருங்கள், இன்னும் வேடிக்கையாக இருக்கும். என்றெல்லாம் வரிகள் கொண்ட மிக வித்தியாசமான பாடல் இது. எப்படியோ இந்த பாடல் ஜெயித்தது. பாடகர் என்ன செய்வார்? எழுதி கொடுக்கும் வரிகளை பாடுவார், அவ்வளவுதான். அதுபோல ரசிகர்கள் எந்த ட்ரெண்டில் இருக்கின்றார்கள் அதற்கு தக்கவாறு நாம் வரிகள் எழுத வேண்டும் என்று பாடலாசிரியர்கள் எழுதுகிறார்கள். நல்லது நேயர்களே, நாம் மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு லெஜெண்டரி மிக பிரபலத்தை பற்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றோம். நீங்கள் இந்த வீடியோவில் திரு பாடகர் கிருஷ்ணராஜ் அவர்களை பற்றி நீங்கள் கண்டுகளித்தமைக்கு என்னுடன் நன்றி. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து. நன்றி, வணக்கம்.